இந்த வீடியோ உங்களுக்கான தான். எல்லாத்துக்கும் பயப்படுற ஆளா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கான தான். இன்னும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாம, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறவங்கலாம் வீட்ல புலியா தான் இருப்பாங்க. வீட்ல அவங்க வச்சது தான் சட்டம். இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, பஸ்ஸில் தான் இறங்க போகிற இடம் வந்துட்டா கூட கத்தி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா, சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி, இந்த இடத்துல நான் இறங்கணும், நிப்பாட்டுங்க அப்படின்னு சத்தமாக சொன்னால் எல்லாரோட கவனமும் நம்ம சொல்கிறவங்க மேலே தான் இருக்கும். அதாவது வெளியில் யாருன்னே தெரியாதவங்க நம்ம பேசுகிறப்ப எல்லாரும் நம்ம பேசுகிறதாங்க கவனிப்பாங்க அப்படின்ற எண்ணத்தினால அவங்க ரொம்ப வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேச மாட்டாங்க. வீட்டுக்குள்ளே தெரிஞ்சவங்க தானே, இன்னும் சொல்லப்போனால் நம்மளோட உறவுகள் தான், இவங்கக்கிட்ட நம்மளோட வார்த்தை எல்லாமே செல்லுபடியாகும் அப்படின்னு நினச்சி சத்தத்தை ரைஸ் பண்ணுறாங்க. இருந்து என்ன தெரிய வருதுன்னா, நம்ம எல்லாருமே யாருன்னே தெரியாதவங்ககிட்ட கோவப்பட மாட்டேங்கிறோம். ஆனால் நம்மளை நல்லா பத்திரமா பார்த்துக்கிறவங்க, அன்பாக இருக்கிறவங்க கிட்ட தான் நம்ம நிறைய கோவப்படுறோம். இது உண்மைனா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பை.